ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு சொன்னால் 5 டேஸ்க்கு 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நார்மலாக எங்களோட பிள்ளைகள் ஸ்கூல் போகல நாங்கள் எப்போயும் பிரேக்ஃபாஸ்ட் தான் நாங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புவோமேனா. அப்போ அதுக்கு என்ன ஈஸியாக அவுட்டில் செஞ்சு கொடுக்கலுமென்ற மாதிரி ஒரு 5 ரெசிபீஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஈஸியான ரெசிபீஸும் செய்வேன். ஆனால் எனக்கு இந்த 5ஐயும் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுவோமேன்னு தோணிச்சு. அதனால தான் நான் இந்த ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பார்க்குறவங்க எல்லாம் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த நாளும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய வீடியோஸை 82% இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுறதுக்கு மறக்காதீங்க. சரி வாங்க, அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் உங்களோட ஸ்பெகட்டி ரெசிபி ஒன்று தான் ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் குக் பண்ண போல் எப்போயுமே 2-3 பீசஸ் பீஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் பீஃப் எடுத்து வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம், கார்லிக் எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொண்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் சண்டே இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். அப்போ எனக்கு மண்டே மார்னிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பீஃபையும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் மின்ஸ்ட் மீட் எடுத்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா 3 இதையும் இந்த அளவுக்கு தின்னாத்தான் நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடியோ கிளிப் மிஸ் ஆகிக்குது. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பீஃபை ஆயிலில் கொஞ்சம் வதக்கி அந்த பீஃபில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பீஃப்க்கு உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் குக் பண்ணினேன். பீஃப் கொஞ்சம் குக் ஆகி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகின பிறகு அதில் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லி பவுடர் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் குறைவான குவான்டிட்டியில் தான் இன்றைக்கி ஸ்பெகட்டி செய்கிறேன். பார்த்திங்கன்னா சில்லி பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா குக்காக விடுங்க மூடி. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். என்கிட்ட எங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் திக்காகிக்கிறது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம்னு தான் இப்படி செஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட மசாலா லூஸாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கறி பவுடரை டிரெக்டாக சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கறி பவுடர் மிக்ஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மசாலாவை. பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்றைக்கு இதை செஞ்சு எடுத்து ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். இப்போ மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஸ்பெகட்டியை இதில் வேக விட்டிக்கிறேன். தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மசாலா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சதால் நல்லா ட்ரையாக வைக்குது. அப்போ நான் அதை கொஞ்சம் சூடாக்கி கொள்கிறேன். அதை போட்டு வச்சு இந்த பவுலை கொஞ்சம் அதிலே வாஷ் பண்ணி அதில் ஒட்டிக்கிற மசாலா எல்லாம் இதில் போட்டுக்கொண்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி நல்லா வெந்ததுக்கு போகிறோம் தண்ணியை வடித்து எடுத்து அது சூடோடு இருக்க போலே ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டிங்கன்னா அந்த ஸ்பெகட்டியில் இருக்கிற அந்த சூட்டுக்கே அந்த பட்டர் மெல்ட் ஆகிடும். அப்போ அந்த ஸ்பெகட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பார்க்கறதுக்கும் தின்றதுக்கும் நல்லா ஐக்கியம். பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் மகதிக்கு அந்த அன்றைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்பெகட்டியை போட்டுட்டு மெல்கால மசாலாவை போட்டு தான் அந்த அன்றைக்கு கொடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் செஞ்சிருந்த ஸ்பெகட்டி கொஞ்சம் மிச்சமாகவே இருந்துச்சு. அப்போ நான் எனக்கும் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு சைடில். இதுதான் அவரோட லஞ்ச் பாக்ஸ். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சமபோஷா அது தான் செஞ்சு கொடுப்போம் என்று சொல்லி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் கிடைக்கும். நிறைய கிரெயின்ஸ் போட்டு தான் இது ஒரு பவுடர் மாதிரி, நீங்கள் சத்து மாவு பவுடர்ன்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி ஒரு பவுடர் தான். அப்போ அதுக்கு 1 கப் தேங்காய்ண்டா 1 கப் சமபோஷம் அது சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எல்லா இடத்துக்கும் அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து சுகரும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சுகரையும் போட்டுட்டு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் போதுமாண்டு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மிச்சம் தண்ணி ஊற்ற வேணாம். உங்களுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் கையாலேயே வந்து அதை எங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டையாக பிடிச்சி கொள்ளுவோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஃபேமஸான ஒரு டிஷ் ஒன்று தான் வந்து இது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ். அப்போ எங்களோட வீட்டுக்கு நான் அந்த அன்றைக்கு எங்களுக்கும் சேர்த்தே வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே தான் செஞ்சுருந்தேன். பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது செஞ்சு கொடுக்கலும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எங்களோட மகதி கையை போட்டு எடுத்து டேஸ்ட் பார்க்குறாரு. அவருக்கும் இது நல்லாவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அன்றைக்கே அவருக்கு எங்கள் மகதிக்கு 2 உருண்டை வச்சா 2ஐயும் தின்ன மாட்டார். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவார். சுட்டியும் வந்து நான் எதுக்கு மீக்கட்டுமெண்டு கவுப்பி கொஞ்சமும் வேக வச்சுருந்தேன். இப்போ அதையும் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். ஆனால் அந்த அன்றைக்கு அந்த கவுப்பி அப்படியே ரிட்டர்ன் தான் வந்துச்சு வீட்டுக்கு. அந்தாண்டு அதை அவர் திண்டிக்கல. நான் எதுக்கும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் தானே, பிள்ளைக்கு போதுமோ தெரியாண்டு தான் நான் அது கொஞ்சம் போட்டு அனுப்பினேன். பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலேருந்து போல வந்து ஒரு பால் கிளாஸ் வந்து குடிச்சிட்டு தான் போவார் மார்னிங்க்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு 10 o'clock போல் வந்து இன்டர்வல் கிடைக்கும். அந்த டைமுக்கு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 1:30 போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க லஞ்சுக்கு. இப்போ அந்த அன்றைக்கு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். அவரோட மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த சம்மர் போஷை தான். கட்டாயம் உங்களுக்கும் கிடச்சிச்சு நான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிரிபாத் செய்வ மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கிரிபாத்துண்டா வந்து பால் சோறுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பச்சரிசி தான் எடுக்கணும். நான் இந்த கப்பில் ஒரு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது நல்லா சின்ன கப் தான். உங்களுக்கு நான் இந்த கப்பில் சைஸை காட்டுறதுக்கு தான் வந்து இந்த கையில் பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், என் விரல்ட சைஸ்க்கு தான் அந்த கப்பில் வந்து ஐட்டிக்குது. அப்போ அதால் ஒரு கப் வந்து நான் அரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து அதே கப்பாலே ஒரு கப் தண்ணியும் நாங்கள் செகண்டுக்கு எடுக்கிற பால், ஃபஸ்ட்டுக்கு எடுக்கிற திக்கான பாலில் செகண்டுக்கு எடுக்கிற கோகோனட் மில்க் வந்து கொஞ்சம் 2வதுக்கு எடுக்கிற பாலை வந்து ஊற்றி தேவையான நல்லா உப்பும் போட்டு அடுப்பில் வேக வச்சு கொள்ளணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கு போகிறோம் வந்து ஸ்பூனில் பின்னுக்க பக்கத்தால் வந்து நான் இதை நல்லா கரண்டியில் பின்னுக்க பக்கத்தால் நல்லா மசிச்சு விட்றேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் இருக்குது தானே, திக்கான பால் வந்து ஒரு கப் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு கப்பே சேர்க்கணுமெண்டு இல்லை. உங்கள்கிட்ட ஒரு 1/2 கப்போ எவ்வளோ உங்களுக்கு எழுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை கன்சிஸ்டன்சி இப்படி தான் நீக்கணும். நான் ஸ்பூனால் இப்படி தாக்கி விட்டால் வந்து சைடில் கோடு மாதிரி ஒன்று போட்டு விட்டால் வந்து அது சேருறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகணும். அப்போ கன்சிஸ்டன்சி சரி. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் இதை கிரிபாத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினா வந்து செட் ஆகிடும். இது வந்து எனக்கு அந்தாண்டு மார்னிங் வந்து டைமிக்கல்ல அது செட்டாக விடுறதுக்கு. மகதிக்கு ஸ்கூல் டைம் சரியாக இருந்ததால் வந்து நான் குயிக்காக அதை வந்து நான் செட்டாக முந்தியே அவருக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் தின்ன போல் வந்து அது நல்லாவே செட்டாக இருந்துச்சு. இது வந்து ஸ்ரீலங்கன் ஆத்தென்டிக் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலும். இங்கே என்ன ஸ்பெஷலான ஒரு நாளோ அவங்களோட என்ன ஒரு பெருநாளோ என்னமா இருந்தாலும் மார்னிங்க்கு வந்து இது கட்டாயம் செய்வாங்க எல்லா வீட்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது சரியாக செட்டாகி ஈக்கல. அது நல்லா ஆறணும். எனக்கு டைம் இல்லைன்றதால வந்து நான் குயிக்காக அதை எடுத்துட்டேன். நான் அவர் லஞ்ச் பாக்ஸ்லேயே அதை செட் பண்ணி அனுப்பினேன். அப்போ அவர் வந்து லஞ்ச் டைம் இந்த இன்டர்வல் டைமுக்கு அதை தின்ன போல சரியாக அது செட்டாக வைக்கும். அப்போ மகதிக்கு வந்து இது நல்லாவே பிடிக்கும். மைசூட்டி அவருக்கு மார்னிங்க்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுக்கொண்டு தான் நான் இதை பேக் பண்ணினேன்.
பார்த்திங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து ஒரு கட்டி சம்பல் தான். கட்டி சம்பல் ரெசிபி நான் எடுக்கும் போது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரெசிபி ஒன்றுமெண்ட்டாக சொல்லுங்கள், கட்டாயம் நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். நான் எப்போயுமே ஸ்டாண்ட் பையாக அது செஞ்சு தான் வச்சுருப்பேன் வீட்டில். அப்போ அதுலேயும் கொஞ்சம் வச்சு தான் நான் அந்த அன்றைக்கு அவருக்கு லன்ச் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணினேன். பார்த்திங்கன்னா இது 4வது நாள். இந்த அன்றைக்கு பெஸ்ட்டாக கொஞ்சம் செய்வோம் என்று தான். இது வந்து ஸ்பெஷலாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிற பெஸ்ட்டாக இல்லை, ஒரு குயிக்காக புள்ளியோலுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற ஒரு பெஸ்ட்டாக தான். பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டாவை நார்மலாக நாங்கள் வேக வைக்கிற மாதிரி வந்து தண்ணி போட்டு வேக வச்சு கொள்ளணும். இந்த பெஸ்ட்டாவுக்கு வந்து நான் உப்பு சேர்க்கல வேக வைக்க போல். இது நல்லா வெந்ததுக்கு போகிறோம் அதை வடித்து ஒரு சைடில் வச்சு கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து நிறைய பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூனால் ஒன்றுக்கு அதில் வந்து நான் இந்த சொசேஜஸை வந்து இப்படி ரவுண்டாக கட் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அது 2 சைடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு வந்து நாங்கள் வேக வச்சு இந்த பெஸ்ட்டாகவே இதில் சேர்த்துட்டு வந்து பட்டரில் வந்து நிறைய உப்பு ஈக்குமென்றதால தான் வந்து நான் இந்த ரெசிபிக்கு வந்து உப்பு போடலை. பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த பட்டர்லேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ண போல் வந்து அது கிறிஸ்பாக வரும். அந்த பெஸ்ட்டாக வந்து அது வந்து எங்கள் மகதிக்கு நல்ல விருப்பம். அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நினைக்கிறேன் எல்லாம் பிள்ளைகளுக்கும் இது விருப்பமாக ஈக்குமென்று சொல்லி. நான் மகதிக்கு கொஞ்சம் உரப்பு தின்னுவார சுட்டும் நான் அதுக்கு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டேன் மேலால். இப்போ அந்த அன்றைக்கு வந்து அவரோட பிரேக்ஃபாஸ்ட் அது தான். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் தான். வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் 3 சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்து இப்படி பாக்ஸஸாக கட் பண்ணி கொண்டேன். மகதிக்கு பார்த்திங்கன்னா 3 சாண்ட்விச் வந்து மிச்சம். அவர் 3 சாண்ட்விச் தின்ன மாட்டார். பார்த்திங்கன்னா இது எனக்கும் சேர்த்து தான் இந்த ரெசிபியை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற துண்டெல்லாம் வந்து வெட்டி விட்டுருவாங்க. நான் வந்து மகதிக்கு சின்னத்துலேருந்தே அது கொடுத்து பழக்கினதால் வந்து அவருக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி தான். வந்து நாங்கள் இதை கட் பண்ணுற இந்த ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ஸ்ட்ரைப் மாதிரியோ நாங்கள் கட் பண்ணுறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய புள்ளிகளுக்கு வந்து அதில் வந்து பாலும் சுகரும் சினமன் கொஞ்சம் போட்டு செஞ்சால் நல்லா ஃப்ளேவர் ஆகிக்கொண்டு விரும்பி தின்னுவாங்க. எங்களோட மகதி வந்து மார்னிங்க்கு ஸ்வீட்டாக இருந்தால் வந்து தின்ன மாட்டார். அதனால் நான் அவருக்கு வந்து சுகர் எல்லாம் சேர்க்க மாட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போல் வந்து. ஏன்னா ஒரு நாளைக்கு அவர் விரும்பி திண்டாலும் டெய்லி வந்து சுகரி ஃபுட்ஸை வந்து அவர் விரும்பி தின்ன மாட்டார். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பும் மிளகும் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களோட பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க வேணாம். இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா ஐக்கியம். பார்த்திங்கன்னா இந்த எக்கில் வந்து இது நான் கட் பண்ணி வச்சு இந்த சாண்ட்விச்சை போட்டு நல்லா பெரட்டி விட்டுடுவேன். பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு வந்து அதில் நல்லா பட்டர் சேர்த்துக்கொள்வேன். நான் மோஸ்ட்லி வந்து மதிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போல் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் எதுவும் சேர்க்க மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகின பிறகு வந்து அதில் அந்த ப்ரெட்டை போட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுக்கத்தான் நீக்கி சரியான ஈஸி இந்த ரெசிபி. வந்து எங்களுக்கு லேட்டாக எழும்பிட்டோம், டைம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா அந்த டைமுக்கு கொஞ்சம் குயிக்காக செய்ய எழும் இந்த ரெசிபியை. வந்து நான் எப்படியுமே மகதிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடையிலேருந்து ஒரு பன்னோ என்னமும் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து நினைக்க மாட்டேன். சிம்பிளாக என்ன சரி வீட்லேயே செஞ்சு கொடுப்போம்னு தான் நான் நினைப்பேன். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அந்த அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வர போல் வந்து மற்ற சைடையும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது தான் வந்து எங்களோட லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வந்து 5வது ரெசிபி. நான் 5 ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் என்ன சரி உங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும் வேண்டி இருந்தால் அதையும் கட்டாயம் செல்லுங்க என்கிட்ட. அப்போ அந்தாண்டைக்கு பார்த்திங்கன்னா வந்து இது தான் மகதியோட பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ வந்து கட்டாயம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் இப்போ புதுசாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து நான் உங்களே சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹா வருது. அதில் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அப்போ கட்டாயம் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஐடியா உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ சரி, இன்னொரு வீடியோவில் நான் உங்களைய மீட் பண்ணுறேன். ஜிசாகல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.